இது ஒரு இடக்கு முடக்கான கேள்வி. நேற்று நைட்டு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி, சார் குடிக்கிறது தப்பு, குடியிலிருந்து விடுதலை பெற வேண்டுமா, உணவு பயிற்சி மூலமா குடியை நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டெய்லி வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க. சார் குடிக்கிறது தப்பு அப்படின்னா சாமிக்கே சரக்கு வைக்கிறாங்களே, சாமியே சரக்கு அடிக்குது, என்ன சார் இது தப்பு இல்லையான்னு கேட்டாங்க. இது சரியான கேள்வி, அதே நேரத்தில் கொஞ்சம் இடக்கு முடக்கான கேள்விதான். சார் நல்லா புரிஞ்சுக்கங்க, எந்த சாமிக்கு சரக்கு பிரசாதமாக படைக்கப்படுகின்றதோ, சரிங்களா, எந்த சாமிக்கு நம்ம சரக்கு பிரசாதமா வைக்கிறோமோ அந்த சாமிக்கு முதலாக பூஜை பண்ணவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அதனுடைய அர்ச்சகர், அதாவது பூசாரிக்கு குடிக்கிற பழக்கம் இருந்திருக்கும். அவர் நேரடியா கேட்காம சாமிக்கு பிரசாதமா இந்த சரக்கை வைக்கணும் அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் சாமியா குடிக்குது. நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும். நம்ம பூஜை முடிகிற வரையும் இருந்து கடைசி வரைக்கும் இருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் சாமியா அந்த சரக்கை குடிக்குது. சாமி குடிக்க மாட்டாரு. எந்த ஆசாமி சாமிக்குன்னு கேட்டாரோ அந்த ஆசாமி தான் குடிப்பாரு. சரிங்களா? இதை உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னம்னா, நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துல ஒரு நல்ல சீன் ஒண்ணு வரும். ஊற சவ ஒண்ணு, கூவாத சவ ஒண்ணு. இல விளாட்டங்கறியில நெஞ்சு கறி இல்லாட்டி கழுத்து கறி 1 கிலோ, ஆச்சி மட்டன் மசாலா பாக்கெட்டு 2, கருப்பேன் விரும்பி சாப்பிடுற கோட்டர் சரக்கு, வடநாட்டு சுருட்டு 1 பண்டல், கடைசியா கருப்பனுக்கு ரோபன் கூலிங் கிளாஸ் 1. வெயில் ரொம்ப சாஸ்தியா இருக்குல்ல, அதான் எந்த சாமிங்க கூலிங் கிளாஸ் கேட்டிருக்கு, அதுவும் வெயில் ஜாஸ்தியா இருக்குன்னு. இப்படி அவங்களோட தேவைக்காக தேவைப்படுற பொருளை கேட்டு பிரசாதமா வச்சு அவங்க எடுத்துக்கிறாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க. சாமியே சரக்கு அடிக்குது, நான் சரக்கு அடிச்சா தப்பா அப்படின்னு கேட்டு நீங்க குடிச்சு அடிமை ஆயிட்டீங்களா, குடிக்க அடிமை ஆயிட்டீங்களா? கவலையை விடுங்க. நீங்க எந்த சாமி பேரை சொல்லி நீங்க குடிச்சிங்களோ அந்த சாமியே குடிக்குது, நான் குடிச்சா என்ன தப்பா அப்படின்னு கேட்டு எந்த சாமி பேரை சொல்லி குடிச்சிங்களோ அந்த சாமியே நினைச்சாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. இப்போதைக்கு குடியிலிருந்து விடுதலை பெற வேண்டுமா, என்னை அழைங்க, உங்களுடைய குடிப்பழக்கத்திலிருந்து முற்றிலுமாக விடுதலை பெற வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.